வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. அனைவருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன். இன்னைக்கு நாம இனிமை கெடாத வாழ்வு அதை பத்தி தான் பார்க்க போறோம். வாழ்வின் இனிமை. நாம் ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில எப்பவுமே சந்தோஷம் இருக்கணும், மகிழ்ச்சி இருக்கணும், எல்லா நாளும் இனிமையான நாளா இருக்கணும், ஒவ்வொரு நாள் பொழுது விடியும் போதும் இனிமையான பொழுதா இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம். ஆனா நமக்கு வரக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை, ஏமாற்றங்களை அதை நம்ம எதிர்கொள்ளும் போது அந்த இனிமை அப்படிங்கிறது அங்க இல்லை இல்லையா? அனைத்தும் கடவுள் கொடுப்பது என்றால் அங்கு தாழ்வாக நினைப்பதற்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்றார் மகரிஷி. அப்போ எல்லாமே கடவுள் தான் எனக்கு கொடுக்குறாரு அப்படின்னு நாம நினைச்சிட்டோம் அப்படின்னா எதுவுமே நம்ம அங்க உயர்வு தாழ்வு அப்படின்னு எதையுமே பார்க்க தேவையில்லை இல்லையா? வாழ்க்கையில இனிமை அப்படிங்கிறது இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு சொல்வார் வள்ளுவர் பெருமான். அதாவது எவ்வளவோ இனிமையான சொற்கள் இருக்கும்போது பழத்தை விட்டுட்டு காயை எடுக்கிற மாதிரிதான் இனிமையான சொற்களை பயன்படுத்துறதை விட்டுட்டு நம்ம தவறான அவச்சொற்களை பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது. அப்போ அந்த இனிமையான சொற்கள் வாழ்க்கையில எல்லோரும் நலம் காணவும் நலனை பேணி பாதுகாக்கவும் வளர்க்கப்படுவதுதான் இனிமையான சொற்கள். வாழ்க்கையில இனிமை வேண்டும் அப்படின்னா எண்ணம் சொல் செயல்ல நாம இனிமையை காக்கணும். நான் ஒரு அழகான கதை மூலியமா இதை சொல்றேன். பஞ்ச பாண்டவர்கள்ல தர்மர் ஒரு நாள் காத்தாட வெளியில உக்காந்துருக்காரு. அப்போ ஒரு வயதான மனிதர் பிச்சை எடுக்கிறதுக்காக வந்து தர்மர் கிட்ட கேட்கிறார், ஐயா ஏதாவது தர்மம் இருந்தா கொடுங்க அப்படின்னு கேட்கிறார். இவர் ஏதோ ஒரு சிந்தனையில இருந்ததுனால இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. அவரும் கொஞ்சம் அப்படியே மனம் தளர்ந்து அவரு கொஞ்சம் தூரம் போயிடுறாரு. அவர் போனதுக்கு அப்புறம் சகாதேவன் இதை நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கார், தர்மரோட தம்பி. அவர் என்ன செய்யறாரு, ஒரு முரசை கையில எடுத்துக்கிட்டு வேகமா அந்த முரசை கொட்டிக்கிட்டே ஓடுறார். என்ன சொல்லிட்டு ஓடுறாருன்னா, என் அண்ணன் காலத்தை வென்றவராகிவிட்டார், அண்ணன் காலத்தை வென்றவராகிவிட்டார், தர்மர் காலத்தை வென்றவராகிவிட்டார் அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருக்காரு. இத பாக்குற தர்மருக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. என்ன இது, எதுக்கு சம்மந்தமே இல்லாம போற அப்படின்னு சொல்லி அவரு போய் கேட்கிறாரு, எதுக்கு இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டு நீ ஓடிட்டு இருக்க, ஏன் முரசு கொட்டுற அப்படின்னு. ஆமா மன்னா, நீங்க காலத்தை வென்றவர் ஆகிட்டீங்கல்ல, அதனாலதான் அப்படின்னு. ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு கேட்கும்போது, இந்த பிச்சை எடுக்க வந்த மனிதர் நாளைக்கும் இதே மாதிரி வந்து பிச்சை எடுப்பாருங்கிறது என்ன இருக்கு? அப்படியே அவர் பிச்சை எடுத்தாலும் அதை நாம தான் வந்து பிச்சை போடுற நிலைமையில தான் நாம அப்படியே இருப்போமா? இல்ல இன்று இரவுலயே அவருக்கு மிகப்பெரிய ஏதாவது ஒரு பண வசதி கிடைச்சு அவர் பணக்காரரா மாறிட மாட்டாரா? இல்ல இந்த இரவே நாமளே இந்த இருக்கும் இடத்தை விட்டு வேற இடத்துக்கு போயிடலாம், இல்ல நாமளே வந்து எல்லாத்தையும் துறந்து இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற இடத்தை விட்டு கூட வேற இடத்துக்கு போயிடலாம். இப்படி நாமளும் ஒரு இரவுல ஏழையா மாறிடலாம், அவரும் ஒரே இரவுல பணக்காரரா மாறிடலாம். இன்று இருப்பார் நாளை இல்லை இல்லையா? இன்னைக்கு என்ன வேணாலும் இன்று இரவுக்குள்ள நடக்கலாம். அப்படி இருக்கும்போது நாளைக்கு வான்னு நீங்க எதை வச்சு சொன்னீங்க? அப்ப காலத்தை வென்றுவிட்ட ஒரு மனிதரா தானே நீங்க இருக்கீங்க அப்படின்னு. அப்பதான் தர்மருக்கு தன்னுடைய தவறு புரிந்துதான். அதாவது நாளைக்கு வா அப்படின்றது மிகப்பெரிய தவறு. நாம நம்ம கிட்ட இருக்கிறப்போ உதவின்றது யார் வந்து கேட்டாலும் உடனே செய்யணும் அப்படின்னு. தர்மர் உதவி செய்யறதுல மிகப்பெரிய ஆளுதான். இருந்தாலும் அந்த சூழ்நிலையில அவர் சொன்னதுனால அதை சகாதேவன் சுட்டி காட்டும் போது தன்னுடைய தவறை உணர்ந்தார். அப்போ இனிமை அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, தர்மராகவே இருந்தாலும் அவருக்கு ஒருத்தவங்க சொல்லணும் இல்லையா? இது அவ்வை அழகா சொல்லுவாங்க, நல்லாரை காண்பதும் நன்றே, நயமிக்க நல்லாரோடு இணங்கி இருப்பதும் நன்றே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த நல்லாரோடு இணங்கி இருந்தோம் அப்படின்னா நாம வாழ்க்கையில என்ன தவறு செய்தாலும் அவங்க அந்த நேரம் நமக்கு சுட்டி காட்டிடுவாங்க. இனிமை கெடாத வாழ்வு வாழணும் அப்படின்னா தெய்வ அருள் அனுக்கிரகத்தோட நாம வாழணும். ஒவ்வொரு எண்ணம் சொல் செயல்லையும் யாருக்கும் துன்பம் தராத இனிமை தரும் சொற்கள். இது மகரிஷி அழகா சொல்லுவாங்க, தூய்மையா விளைவு தரும் சொற்கள் அனைத்தும் வாய்மையாம், அவை வாழ்வை வளம் காத்து சிறப்பளிக்கும் அப்படின்னு. அப்ப அந்த தூய்மையான சொற்கள் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, நம் வாழ்க்கையில உண்டாகக்கூடிய வார்த்தை, அததான் பாரதி அழகா சொல்வாரு, உள்ளத்தில் ஒளி உண்டாகின் வாக்கில் இனிமை உண்டாகும் அப்படின்னு. அப்ப அந்த ஒளி உண்டாகணும், வாக்கில இனிமை உண்டாகணும் அப்படின்னா நம்மளுடைய சொல் இனிமையானதா மாறணும். நான் ஒரு அழகான கதை மூலியமா சொல்றேன். ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் அந்த ஊர்ல இருக்கார். அவர் எல்லார்கிட்டையும் ரொம்ப நல்ல மனம் படைத்ததோட எல்லார்கிட்டையும் இனிமையா பழகிறது, வியாபார நுணுக்கங்கள்ல ரொம்ப நல்ல இதோட நடத்திட்டு வர்றார். அப்போ ஒரு நாள் அந்த செல்வந்தரை பார்க்க ஒரு மனிதர் வர்றார். அவர் கேட்கிறாரு, உங்களால எப்படி இவ்வளவு இனிமையா நடக்க முடியுது, எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்க முடியுது அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றார், நான் இவ்வளவு இனிமையா நடக்கிறதுக்கு காரணம் ஒரு செத்த எலி அப்படின்னு சொல்றார். அவருக்கு உடனே ஆச்சரியமா இருக்கு.
அந்த மனிதர் கேட்கிற, என்ன ரத்த எலிய சொல்றீங்க அப்படின்னு. ஆமா, நான் வாழ்க்கையில ரொம்ப வறுமையில வாடின, ரொம்ப துன்பப்பட்ட காலத்துல ஒரு இடத்துல போய் வேலை கேட்டேன். அப்போ ஒரு மனிதர், இங்க வேலையெல்லாம் இல்ல, அது ஒரு செத்த எலிதான் கிடக்கு, அதை எடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னாரு. எனக்கும் வேற வழியே இல்லாம அதை கையில எடுத்துட்டு நான் வந்துகிட்டே இருந்தேன். அப்போ நான் கடல் வீதி வழியா வரும்போது ஒரு மனிதர் என்னை கூப்பிட்டு, என் பூனைக்கு உணவா மாறும், நீ இத என்கிட்ட குடுக்குறியான்னு கேட்டாரு. அதுக்கு பதில் அவர்கிட்ட நான் எனக்கு என்ன தருவீங்கன்னு கேட்டேன். அப்போ அவரு அது நிலக்கடலையோட அந்த கடலை அது. அதனால அவர் அந்த கடலையை அள்ளி என் கையில கொடுத்தாரு. நான் அதை எடுத்துட்டு போய் கொஞ்சமா இருந்த அந்த கடலையை சுண்டல் செஞ்சு ஒரு காட்டு பகுதிக்கு நான் எடுத்துட்டு போனேன். அப்போ அவங்க காட்டுல அந்த விறகு வெட்டிட்டு இருந்தவங்க அந்த சுண்டலை வாங்கிக்கிட்டு எனக்கு விறகு கொடுத்தாங்க. அப்ப அந்த விறகை எடுத்துட்டு வந்து திரும்பவும் அதே கடையில ஏதோ ஒரு கடையில கொடுத்து கடலை வாங்கி திரும்பியும் அதே மாதிரி சுண்டல் செஞ்சு மறுநாளும் எடுத்துட்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்தேன். அப்ப அவங்க வந்து அவங்க கிட்ட இருந்த விறகெல்லாம் என்கிட்ட கொடுத்தாங்க. அப்ப நான் அதை எடுத்துட்டு வந்தப்போ அது ஒரு மழை காலம்ங்கிறதுனால ஒரு வாரமா தொடர்ந்து மழை பெஞ்சது. என்கிட்ட இருந்த விறகை நான் நல்ல விலைக்கு வித்து அது மூலியமா வந்த பணத்துலதான் ஒரு கடை ஆரம்பிச்சேன். சின்னதா ஆரம்பிச்ச வியாபாரம் வந்து இன்னைக்கு பெரிய அளவுல வளர்ந்து நின்னுச்சு. அதனால நான் ஒரு தங்கத்துல ஒரு எலி செஞ்சு அந்த எலியை நான் வச்சு தினமும் வணங்கிட்டு இருக்கேன். என்னோட இந்த இனிமையான வசதியான வாழ்க்கைக்கு காரணம் அந்த எலிதான், இறந்த எலிதான் அப்படின்னு சொன்னார். அப்போ நம் வாழ்க்கையில முன்னேறணும்னா எந்த சூழ்நிலையிலையும் எந்த ஒரு இடத்துலயும் எந்த ஒரு சிறு துரும்பும் கூட பல்குத்த உதவும் சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி நம் வாழ்க்கையை இனிமையாக்க எந்த விஷயமும் எந்த நேரத்திலையும் இறைவன் எதன் ரூபமாகவும் உதவி செய்வார். இத வந்து மாணிக்க வாசகர் அழகா சொல்வார். இறைவன்ட்ட அவர் எப்படி கேட்கிறார் பாருங்க. புண்ணியம் வேண்டேன் புகழெதுவும் வேண்டேன் பின்னிடுமாம் பெருமையும் வேண்டேன் உன்னிலே ஒடுங்கும் ஒன்றுதான் வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். அப்போ இறைவன்ட்ட நாம் கேட்கக்கூடியதெல்லாம் அவருடைய மலர் பாதங்கள். அதை நாம இனிமையான சொற்களாலும் நம் இனிமையான குணத்தாலும் நாம் மற்றவர்களிடம் நடந்து கொள்ளும் முறையில் நாம் அதை நிரப்பும் போது நிச்சயமா இறைவன் நமக்கு இனிமைக்கெடாத வாழ்வை அளிப்பார். இன்னைக்கு நாம இனிமைக்கெடாத வாழ்வு பற்றி பார்த்திருக்கோம். இன்னும் வரும் நாட்கள்ல நிறைய தகவல்களோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.